அப்படியே நம்ம பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கணும். இரவை ஆளணும், நம்ம இருள் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும், நம்ம ஊழியம் பண்ணணும், சபை எல்லோருக்கும் மலைமேல இருக்கிற பட்டணம் மாதிரி இருக்கணும், ஜனங்கள் இந்த வெளிச்சத்துக்கு ஓடி வரணும். இதெல்லாம் இப்ப நடக்கணும். ஆனா உங்களுடைய என்னுடைய எண்ணம் என்னவா இருக்கணும் தெரியுமா? இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு இந்த வெளிச்சம், இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு இந்த மாம்சம் இருப்பிடம். ஒரு நாள் வரும், இந்த சிருஷ்டியானது தேவபுத்திரர் அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கு எதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும். அப்ப எனக்கு வெளிச்சம் கொடுக்கிறதுக்கு இந்த பூமியில இருக்கக்கூடியதான சூரியன் சந்திரன் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் என்கிற பூமிக்கான ரட்சிப்பின் நாமம் அல்ல, ஒரு புதிய நாமம் எனக்கு வருகிறது. இயேசுவின் நாமம் அங்க வேற ஒண்ணு வருது, அந்த நாமமே என்னை பிரகாசித்தது. புரியுதா இப்ப உங்களுக்கு? அந்த மகிமைக்கு தான் நீங்கள் நானும் காத்திருக்கணும். அதுதான் நித்திய மகிமை, அதான் நித்திய மகிமை. அதனாலதான் நல்லா கவனிச்சு பாருங்க. 19ஆம் அதிகாரத்துக்கு பிறகு ஆட்டுக்குட்டியானவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், இப்படிதான் வரும். இந்த புதிய நாமத்தை பத்தி அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. நீங்கள் நானும் அந்த மகிமைக்கு காத்திருக்கணும். இப்ப இந்த மகிமையா நமக்கு பெருசு. சூரியனே பெருசா இல்லையா? சூரியனே பெருசு தானே. சூரியனை பார்க்க முடியுமா? போய் அதுல இறங்க முடியுமா? கிட்ட நெருங்க முடியுமா? நம்ம தேவன் அப்படிதான் இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இல்லையா? இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமைக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, மகத்துவம் கிடையாது. ஆனால் இந்த சூரியனுடைய மகிமையை பார்க்கலாம் இன்னொரு மகிமை இருக்கிறது, அதான் பரலோகத்தின் மகிமை. பரலோகத்தில் போய் பிதாவை பார்க்கறது இருக்குது இல்ல, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்றவரை, அவரோடு கூட வாழ்றது இருக்குல்ல, அந்த மகிமைக்காக தான் நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா.